உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மீதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மீதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உன்பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. உன்பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவார் தேவன் துணை உனக்கு. கண்களினால் காணுவார் தேவன் துணை உனக்கே. ஜெயதுனியோடே முன்னே செல்வார். ஜெயதுனியோடே முன்னே செல்வார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாயே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாயே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், வல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். உமக்கே மகிமை. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2022 வருடத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறீர். இந்த 12 மாத காலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு அற்புதமாய் நீர் வழிநடத்தப் போகிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்தலுக்காய் நன்றி அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் கிருபையாக நமக்கு இந்த புதிய வருடத்தை நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். கர்த்தர் இந்த வருடமெல்லாம் நம்மை காத்து வழி நடத்தப் போகிறார். சென்று போன வருடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தின விதமாக இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தப் போகிறார். சென்று போன வருடத்தையும் கூட நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா சங்கீத புஸ்தகத்தில் தாசன் எழுதுகிறார், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். கடந்து போன வருடத்தை கூட நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வழிநடத்துதலை நம்ம நல்லாவே உணர்ந்து கொள்ள முடியும். கடந்து போன வருடம் நமக்கு எப்படி இருந்தது? ஒரு சிலருக்கு நன்றாகவே இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு கடந்து போன வருடம் ஒரு துன்பமான வருடமாக கூட இருந்திருக்கலாம். மோசே சொல்லுவார் 90ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அவனோட வாழ்வில் துன்பமான வருடம், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அதுபோல நம்மில் அநேகருக்கு சென்று போன வருடம் 2021வது வருடம் துன்பமான வருடமாக இருந்திருக்கலாம். பலவிதமான துன்பங்கள், வியாதியினால், பலவீனத்தினால, பண கஷ்டத்தினால, கடன் தொல்லையினால், பல போராட்டங்களினால், பல கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர், இவைகளினால் ஒரு துன்பமான வருஷமாக இருந்திருக்கலாம். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்டான். அவனோட வாழ்வில் ஒரு துன்பமான வருஷம். அதுபோல தாவீது கர்த்தரிடத்தில் கேட்பான். சங்கீதம் 31:10, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என்னுடைய பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தாசர்கள் இவங்கெல்லாம். ஆனாலும் இவனோட வாழ்வில் வருஷங்கள் தவிப்பினால் ஒரு தத்தளிப்பு, தவிப்பு. அது வியாதி பலவீனமாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட
ஒரு தவிப்பு, தத்தளிப்பு. நாட்களை எப்படி கடக்கிறது, இது எப்படி இந்த காரியத்தை நம்ம முடிக்கிறது என்று பலவிதமான தத்தளிப்பு, தவிப்பு. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என்னுடைய வருடங்கள் தவிப்பினாலும் கழிந்தது. அப்படி எதுவும் நாம் கடந்து வந்திருக்கிறோமா? தேவனாகிய கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அல்ல. வியாதியினால சென்று போன வருடமெல்லாம் பலவீனத்தினால, வியாதியினால நம்ம பாதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டோமா? ஒரு மனிதன் இருந்தான், 38 வருடம் வியாதி கொண்டவன். கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவனுடைய ஆண்டுகள் 38 வருடங்கள் வியாதியின் வருடங்கள். அதுபோல ஒரு பெண் இருந்தா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வருடம் அவளுடைய வருடங்கள் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியின் கட்டுக்குள்ள அவ கட்டப்பட்டு இருந்தாள். 18 வருடங்கள். அவளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் நிமிர முடியல, வாழ்க்கையில் முன்னேற முடியல, தொழில் வளர்ச்சி அடையல, பிஸ்னஸ் நல்லபடியாக ஓடல. இப்படி பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்து சமுதாயத்தில் நம்முடைய வாழ்வு உயர்வு இல்லாமல் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியைப் போல ஒருவேளை நமக்கு கடந்து போன ஆண்டுகள் காணப்பட்டதா? அப்படியும் சிலருடைய வாழ்வில் சாத்தான் முன்னேற விடாமல் அந்த பெண்ணை கட்டி வச்சது. அவளுக்கு அது பலவீனப்படுத்தும் ஆவி என்பது லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 18 வருடமாக சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தாள். அவளால் நிமிரவே முடியலை. அப்படி ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நிமிர முடியாமல், அதை முன்னேற முடியாமல், வளர்ச்சி அடைய முடியாமல், நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய வாழ்வு காணப்பட்டதா? சென்று போன வருடம் நமக்கு பலவிதமான அனுபவத்தோடு கூட ஒருவேளை நம்ம கடந்து வந்திருக்கலாம். இன்னும் நம்ம ஒரு மனிதனை குறித்து பார்த்தால், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலே அவன் சப்பானி. அவனுடைய ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவனுடைய வயது 40க்கு மேலே. அவனுடைய 40 வருட காலம் அவனுடைய வாழ்வு, அவனுடைய வருடங்கள் எத்தனை ஒரு பரிதாபமான வருடங்களா கடந்து போனது. எப்படியும் சரி, கடந்து போன வருடம் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் தப்பி வந்திருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு கொள்ளை நோயினால் எவ்வளவோ மக்கள் உலகத்தை விட்டே மறைந்து போயிட்டாங்க. கர்த்தர் நம்மை தப்புவித்தார். கர்த்தர் நமக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து இந்த ஒரு புதிய வருடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கூட்டி கொடுக்கப்பட்ட நாட்கள், நமக்கு கூட்டி கொடுத்த வருடம், நாம் தப்பி வந்த வருடம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்வு முடிந்து போகிற சூழ்நிலை தான். ஆகிலும் அவனுடைய கண்ணீரை பார்த்தார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார் ஆயுள் நாட்களோட. அப்படிதான் நாம் தப்பி வந்த வருடம் நமக்கு இந்த வருடத்தை தேவன் கூட்டி தந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தை நம்மை மீட்கிற ஒரு வருடமாய், நாம் அனுபவித்த துன்பங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள்
எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை மீட்கப் போகிறார். இது ஒரு மீட்பின் வருடம், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வருடமாக நம்ம விசுவாசிப்போம். ஏனென்றால் அப்படியும் ஒரு வருடம் இருக்குது. ஏசாயா 63:4 நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. ஜனங்களுக்கு, பாவிகளுக்கு நீதியை செலுத்தணும், அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். அப்படி ஒரு வருஷம், துன்பத்தை கண்ட வருஷம், வியாதியின் வருஷம், தத்தளிப்பு தவிப்பின் வருஷம், இப்படியெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் வந்தது. ஆனால் இங்கே பார்க்குறோம், மீட்பின் வருஷம், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆம், அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே பெரிதான ஒரு மீட்பை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை உண்டு. விடுதலை பெற முடியாத எந்த காரியம் இல்லை. அவர் நமக்கு விடுதலை, ஜெயம் சிலுவையில் நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களுக்கு நீதியை சரிக்கட்ட, நீதியை செலுத்த என் மனதில் நான் நினைச்சிருந்தேன்னு சொல்றார். நீதி செய்வார். அநியாயத்தை அனுபவித்தோமா? அநீதிகள் நமக்கு நேரிட்டதா? கர்த்தர் நமக்கு நீதி செய்ய நினைத்திருக்கிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நாம் விசுவாசிப்போம். உலகம் முழுவதும் கொள்ளை நோயினாலே, புதிய வைரஸ்னால உலகம் பாதிக்கப்பட போகிறது, பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதன் மத்தியில் தேவன் நமக்கு ஒரு மீட்பை கொடுக்க வல்லவர். இது ஒரு மீட்பின் வருஷமா இருக்கலாம். நம்ம விசுவாசிப்போம். ஏன்னா இருளிலிருந்து அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிற தேவன். இருள்தான், துன்பந்தான், சோதனைத்தான். அதன் மத்தியில் தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுகிறவர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய தேவன். கர்த்தர் பெரியவர், நமக்கு பெரியவர். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததே. அப்படிப்பட்ட ஒரு வருஷமா இந்த 2022வது ஆண்டை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், மீட்பை அருளும்படியாய், ரட்சிப்பை அருளும்படியாய் இந்த வருடம் இருக்கும் என்று நம்ம விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நம்மோடு கூட பெரியவராயிருக்கிறார். மரியாளுக்கு தேவதூதன் மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவர், உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். கர்த்தர் பெரியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், கர்த்தர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், மேன்மையானவர் என்பதை நான் அறிவேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று 135:5 சங்கீதம். கர்த்தர் பெரியவர் என்றும், கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அருமையானவர்களே, நாம் அதை அறிஞ்சிருக்கணும். என் இரட்சகர், என் கர்த்தர் பெரியவர். எல்லா தேவர்களிலும் அவர் மேலானவர் என்பதை நான் அறிவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நம் கர்த்தர் பெரியவர். அதை நம்முடைய வாழ்வில் ருசித்திருக்க வேண்டும்,
அனுபவித்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே நம்முடைய கர்த்தர் பெரியவர். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தோணுது. ஆனால் இவைகளில் எல்லாம் கர்த்தர் பெரியவர். பெரியவர் நமக்குள் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை இவை எல்லாவற்றினின்றும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் அவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில், நமக்குள், நம்முடைய சபையில், நம்முடைய வீட்டில் கர்த்தர் நமக்கு பெரியவர். ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவர். ஏசாயா 12 கடைசி. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவே பெரியவர். தேவனாகிய கர்த்தர் பெரியவர். உலகமெல்லாம் நோய்தான். உலகம் முழுவதும் கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த வருடத்தில் புதிதாய் வந்திருக்கிற கொள்ளை நோய் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போகும் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி. தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உன் நடுவில் பெரியவர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவர். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராய் விளங்குவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவர் என்று வேதத்தில் பல இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதுவார். 40ஆம் அதிகாரம் 18வது வசனம். 40ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை யாருக்கு ஈடாக, இணையாக, ஒப்பனையாக சொல்ல முடியும்? அவருக்கு ஈடு யாரும் அல்ல. அவருக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை. அவருக்கு இணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் ஒப்பற்றவர், இணையற்றவர், அவர் பெரியவர். 12ஆம் வசனத்தை அதே அதிகாரம் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு உலகம் முழுவதும் தண்ணீர் தான் அதிகம். நிலப்பரப்பு தண்ணீரை விட குறைவு. இவ்வளோ திரளான தண்ணீரை கைப்பிடியால் அளந்தவர். கைப்பிடியால். முதலாவது தண்ணீரை கைப்பிடிக்குள்ள வராது. ஆனால் கைப்பிடியால் அளந்தவர். இவ்வளவு தண்ணி இருக்குது உலகம் முழுவதும் என்று அவர் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். கைப்பிடியால் தண்ணீரை அளந்தவர், அளக்கிறவர். வானத்தை ஜானளவாய் பிரமாணித்து. வானத்தை எங்கே போனாலும் பார்க்கலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் அண்ணாந்து பார்த்தா வானத்தை பார்க்க முடியும். பரந்த ஒரு வானம். வானத்தை ஜானளவாய் அதை அப்படி கணக்கிட்டு வைத்திருக்கிறார், பிரமாணித்து வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன். அடுத்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. தேவனாகிய கர்த்தர் எத்தனை பெரியவர்! இதை வாசிக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. நமக்கு வந்திருக்கிற சின்ன சின்ன துன்பங்கள் கூட நமக்கு பெருசா தோணுது, மலை மாதிரி தோணுது. நம்முடைய கர்த்தர் எத்தனை பெரியவர்!
உலகம் முழுவதும் இருக்கிற மண்ணை ஒரு மரக்காலுக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறார். பெரியவர், கர்த்தர் பெரியவர். மலைகளை தராசாலே நிறுத்து வைத்திருக்கிறார். வாசிங்க. பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர். மலைகளை தராசாலும் நிறுத்தவர் நம்முடைய தேவன். யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இவரை யாருக்கு ஒப்பிட முடியும்? யாருக்கு இணையாக சொல்ல முடியும்? இவர் ஒருவரே தேவன். இவர் ஒருவரே மெய்யான தெய்வம். இவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் நமக்குள் இருக்கிறார். ஆகவே நம்ம சஞ்சலங்கள், கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட வைத்திருங்க. உன் பாரத்தை என் மீது வைத்து விடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை தள்ளாட விட மாட்டார். உன் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிடு, அவர் உன்னை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? அவர் வானத்துக்கு ஏறி இறங்கி கொண்டிருக்கிறவர். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யாருன்னு தெரியுமா? கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கு ஏறி இறங்கினவர். காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? காற்று அவருடைய கைப்பிடிக்குள்ள இருக்குது. காற்றை கைப்பிடியால் அவர் அடக்கி வைத்திருக்கிறார். தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டியவர். வஸ்திரத்தில் தண்ணிய கட்ட முடியாது. ஆனால் அவரோ தன்னுடைய வஸ்திரத்தினால் தண்ணீரை கட்டியவர். தேவன் பெரியவர். ஆண்டவராகிய இரட்சகர் பெரியவர். சமுத்திரத்தின் அலைகள் மீது நடக்கிறவர். வானத்தை திரை போல விரித்தவர். சமுத்திரத்தின் அலை மீது நடக்கிறவர் என்று யோபு 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஒருவரே வானங்களை விரித்து, வானத்தை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். வானங்களை விரித்து, வானங்கள் 3 வானங்கள் உண்டு. வானங்களை அவர் விரித்து சமுத்திரத்தின் அலைகள் மீது நடக்கிறவர். அவர் ஒருவரே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவர் தண்ணீரை கைப்பிடியால் அளந்தவர். வானத்தை ஜானளவாய் பிரமாணித்தவர். பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கியவர். மலைகளை தராசால் நிறுத்தவர். தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கு அவர் ஏறி இறங்கினவர். தண்ணீரை வஸ்திரத்தால் கட்டியவர். வானங்களை விரித்தவர். சமுத்திர அலைகள் மீது நடக்கிறவர். அவர் ஒருவரே பெரியவர். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவர் நமக்குள் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன். ஆண்டவர் சொன்னாரு, யாராயிலும் என்னுடைய கண்களுக்கு மறைவாக தன்னை ஒளித்து கொள்ள முடியுமா? ஆண்டவர் என்னை பார்க்கக்கூடாது என்று ஒருவன் தன்னை கர்த்தருடைய பார்வைக்கு மறைத்து கொள்ள முடியுமா? ஒருவனும் தன்னை மறைத்து கொள்ள முடியாது. எங்கே நம்ம மறைஞ்சிருந்தாலும் அவரால் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் பெரிய தேவன். வானத்தையும் பூமியையும் அவர் நிரப்புகிறவர். எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று. எங்க போய் மறைஞ்சிக்க முடியும்? எங்கேயும் போய் மறைய முடியாது. ஏனென்றால் நான் வானத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர்
நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபுல்லா வானம், ஃபுல்லா பூமி, ஃபுல்லா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்றார். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். ஆகவே அவர் உட்கார்ந்தா வானம் அப்படியே ஃபில்லப் ஆயிரும். அவர் 2 பாதங்களை வைத்தால் இந்த பூமி அப்படியே நிறைஞ்சிரும். வேற எங்க இடம் இருக்கு? எங்க போய் மறைய முடியும்? எங்க போய் ஒளிய முடியும்? இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான், இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ற பிசாசு. அவன் இந்த உலகத்துக்கு அந்தகார லோகாதிபதி, லோகத்துக்கு அதிபதி. அவன் ஒரு பொல்லாங்கன். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவன் பொய்யுக்கு பிதா. இப்படியெல்லாம் பல பெயர் அவனுக்கு இருக்குது. அவன் தான் உலகத்தில் இருக்கிறான். உலகத்தில் இருக்கிறவனிலும் அவனும் ஒரு சில காரியங்களை உலகத்தில் நடப்பித்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இவ்வளோ பெரியவர். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இவ்வளோ பெரிய தேவன். அவர் ஆலோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர். அவர் வல்லவர். இவ்வளோ பெரிய தேவன் நமக்குள் இருக்கிறார். எப்படி நமக்குள்ள இருக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் இருக்கிறார். வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். நம்முடைய இருதயம் அவ்வளோ, ஒவ்வொருவருடைய கைப்பிடி அளவு தான் அவரவருடைய இருதயம். இவ்வளோ சின்ன இருதயத்துக்குள்ள இவ்வளோ பெரிய தேவன் நமக்குள் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் அவர் உலாவுகிறவர். ஆகவே விசுவாசத்தினாலே அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய சிறு உள்ளத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்காகவே, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு நம்முடைய இருதயம் வேணும். நம்முடைய இருதயத்தை எங்கே வச்சிருக்கிறோம்? அவர் வாசம் பண்ண இடம் கொடுத்திருக்கிறோமா? இல்லை. உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், பண ஆசைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற ஆசை இச்சைகள், அது உள்ளுக்கு ஃபில்லப்பாக இருக்கு, நிறைஞ்சிருக்குது. அவர் நம் இருதயத்துக்குள் வாசமாயிருக்கிறார். பெரியவர். நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வதற்காக அவர் நமக்குள் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே நமக்குள் எதுவரைக்கும் இருப்பாரு? இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை. ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை. நாம் இதை விசுவாசிப்போம். பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார்? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரியவர். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய உண்மை பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய ரட்சிப்பு பெரியது, எல்லாமே பெரியது. அவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எல்லாமே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் பெரியவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவன். எரேமியா 33:3, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தரோட வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சென்று போன வருடத்தை விட ஜெபத்தில் அதிகமாக நம்ம தரித்திருக்க பிரயாசப்படணும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவன். அவர் செய்யக்கூடிய காரியம் பெரிய காரியம். நம்ம சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர்கிட்ட கேட்குறோம், ஆனால் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவர் உன்னதத்திலே உயர்ந்தவர், மேலானவர். ஆகவே அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் செய்யக்கூடிய பெரிய காரியங்கள் வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். நம்முடைய நினைவுக்கு எண்ணங்களுக்கு அப்பால்பட்ட ஆராய்ந்து முடியாத கண்டுபிடிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். இருள், ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஒரு இருள் போல இருக்குதா? பல துன்பங்கள், பல வேதனைகள், வியாதி, பலவீனம், மனதில் இருக்கிற துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையை போல காணப்படுதா? இருளிலிருந்து தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவார். கர்த்தர் பெரியவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவர். மரித்தோரை எழுப்புகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆகவே இந்த வருஷத்துல நம்ம கர்த்தரோட அதிகமான நேரத்தை செலவிடணும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் மரணத்துக்கு, பஞ்சத்துக்கு எல்லாம் தப்புவிக்கிற தேவன். உலகம் முழுவதும் மரணம் அப்படியே விரிஞ்சிருக்குது கொள்ளை நோயினால. மரணம் என்ற ஒரு வலை உலகம் முழுவதும் விரிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து பெரிய பஞ்சம் வரும் என்று சொல்றாங்க. ஏற்கனவே பல நாடுகளில் பஞ்சம்தான். பெரிய ஒரு கொள்ளை நோய்க்கு பின்பு பஞ்சம் வருமா? தேவனாகிய கர்த்தர் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை கைவிடுகிறதில்லை. ஆகவே நம்ம கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்குள் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் துன்பத்தின் மத்தியிலும், சோதனையின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், கர்த்தர் இந்த மரணக்கட்டுகளின் மத்தியிலும் கர்த்தர் பெரியவராய் இருந்து நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். சங்கீதம் 33, 18, 19. தமக்கு பயந்து ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம், தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். துணிகரமாக நம்ம நடக்கக்கூடாது. துணிந்து எந்த காரியத்தையும் நம்ம செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் மரணத்துக்கு தப்புவிக்கிறார். மரணம், கொள்ளை நோய்களினால் இன்னும் பயங்கர விபத்துகள், ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் துன்மார்க்கருடைய கையில் விடப்பட்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மரணம் அதிகம். பல விபத்துகளால, ஆபத்துகளால பயங்கரமான மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயினால எவ்வளோ மக்கள் அழிந்து போய்விட்டார்கள். இன்னும் பரவி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாவை
கர்த்தர் மரணத்துக்கு விலக்கி காக்கிறார். அவர்களை மரணம் அண்டிக்கொள்ளாது. துன்பந்தான், வேதனைகள் நிறைந்த ஒரு உலகம். இந்த கொள்ளை நோயினாலே தொழில்கள் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் வேலைகளை இழந்து, வருமானம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், கடனுக்குள் அகப்பட்டு தற்கொலை பண்ணினவங்க கூட எத்தனை பேர். பல விதத்தில் மரணம் உலகத்தை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து, தெய்வ பயத்தோடு, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் மரணத்துக்கு தப்புவிக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் இந்த வருடமெல்லாம் நம்மை காக்கிறவர். வருடத்தின் துவக்கத்தை பார்த்த நாம் இந்த வருடத்தின் முடிவையும் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசிப்போம். கர்த்தர் வருடத்தின் முடிவையும் நாம் பார்க்க முடியும் என்று கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் பெரியவர். நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்து, அடுத்த வசனம், பஞ்சத்தில் உயிரோடே அவர்களை காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண் நம்ம மேல நோக்கமா இருக்குது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவராய் நமக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும், ஜனத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும். ஆம், கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறதுனால பஞ்சத்தினால வரக்கூடிய அழிவுக்கும் நம்ம காக்கப்படுவோம். மரணம், பஞ்சத்தால் வரக்கூடிய மரணம், கொள்ளை நோயினால் வரக்கூடிய மரணம், எப்படிப்பட்ட மரணங்களாய் இருந்தாலும் அந்த ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறார். தெய்வ பயத்தோடு அவருடைய கிருபைக்கு யார் காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் செய்கிறார். உலகத்தில் எத்தனை பலசாலிகள் மரிச்சு போகிறாங்க, பலவான்கள் தப்ப முடியல. கர்த்தருடைய கிருபை இருந்தாதான், கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டு இருந்தாதான் இன்றைக்கு இல்லாமல் தப்பவே முடியாது. ஏன்னா முந்தின வசனத்தில் பார்த்தால் சங்கீதம் 33, 16, 17, எந்த ராஜாவும் விடுதலை என்பது, ரட்சிப்பு என்பது, மரண கட்டிலிருந்து நாம் தப்புவது என்பது கர்த்தரால தான் முடியும். பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கலாம். எத்தனை பேர் 2 வேக்சின் போட்டிருக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டவங்க தான். இன்னும் 3வது ஒரு வேக்சின் பூஸ்ட்ன்னு சொல்கிறாங்க, அதையும் போட்டவங்க தான் மரிச்சு போகிறாங்களே. வேக்சின் எடுத்தால் சாக போகிறதில்ல, சாவு வராது அப்படின்னா அதையும் மீறி எத்தனை பேர் மரித்து போகிறாங்க. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் தப்பான், ரட்சிக்கப்பட மாட்டான். பெரிய ராஜாவாக இருக்கலாம், தேசத்தை அரசாளக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், அதிகாரம் பெற்றவங்களாக இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டு இருந்தால் காக்கப்படுவாங்க. இல்லைன்னா கொள்ளை நோயினால கொள்ளையாவாங்க. வாசிமா, எந்த ராஜாவும் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். பெரிய பலசாலி, பராக்கிரமசாலி, பெரிய சௌரியவான் தன் பலத்தால் தப்ப முடியாது. இந்த கொள்ளை நோய்க்கு எத்தனை பலசாலிகள், வாலிபர்கள், வாழ வேண்டியவங்க, இன்னும் உலகத்தில் பல ஆண்டுகள் வாழ வேண்டியவங்க, சாதிக்க வேண்டியவங்க எத்தனை பேர் மறைஞ்சு போயிட்டாங்க. யார் தப்ப முடியும்? ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு தப்புவிக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்முடைய ஆத்துமாவை கொள்ளை நோயினால் வரக்கூடிய மரணத்துக்கும் பஞ்சத்தினால் வரக்கூடிய மரணத்துக்கும் அவர் தப்புவிக்க வல்லவர். கொள்ளை நோய்க்கு பின்பு ஒரு கொடிய பஞ்சம் வரும், பயங்கரமான பஞ்சம் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பஞ்சத்தை விட பெரியவர். தேவனாகிய கர்த்தர் இந்த கொள்ளை நோயினால் வரக்கூடிய மரணத்திலும் அவர் பெரியவர். பெரியவர் நமக்குள் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்குள் இருக்கிறபடியால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வருடம்
அருமையான ஒரு நாட்கள். இதை கர்த்தருக்குள்ள நம்ம பயன்படுத்தணும். கர்த்தருடைய அன்பு பெரியது, அவருடைய உண்மை பெரியது. கர்த்தருடைய உண்மை பெரியது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடுகிறது இல்லை. கர்த்தரோ உண்மை உள்ளவர். மனுஷருக்கு வர மாதிரி சோதனைகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் மரணம் நம்மை மேற்கொள்ளுகிறது இல்லை. கர்த்தர் உண்மையுள்ளவர். தப்பித்து கொள்ள, அதை தாங்கிக் கொள்ள, பலன் கொடுத்து தப்பித்து கொள்ள போக்கை உண்டு பண்ணுகிறவர். கர்த்தருடைய உண்மை பெரியது, கர்த்தருடைய அன்பு பெரியது, அவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மை பெரியது. இவ்வளோ பெரிய நன்மையை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய ரட்சிப்பு பெரியது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அவர் நமக்காக உண்டு பண்ணினது எல்லாமே பெரிய பெரிய காரியங்கள் தான், எதுவும் சின்ன காரியம் அல்ல. அவர் பெரியவர். நமக்கு எல்லாமே பெரிய பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்தில் நம்ம பெரிய காரியங்களை அனுபவிக்க போகிறோம். விசுவாசிப்போம். ஏனென்றால் தரிசித்து அல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய வாக்கியங்களை நம்பினா அது உங்களுக்கு நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் கேட்பார், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு அவருடைய கிருபைக்கு காத்திருந்து நாம் அவரை நமஸ்கரித்து, அவரை வணங்கி, அவரை துதித்து ஸ்தோத்தரித்து உயர்த்தி நாம் ஆராதிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய ஒரு வருடத்திலே கூட எங்களை பிரவேசிக்க செய்து இதுவரையும் ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் பயணித்த கடந்த வருடங்கள் எங்களுக்கு ஒரு துன்பத்தின் வருடமாக, தவிப்பின் வருடமாக, தத்தளிப்பின் வருடமாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை நோயினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டங்களினாலும் கவலைகளினாலும் பாரங்களினாலும் ஒருவேளை பொருளாதாரத்திலே தாழ்வு ஏற்பட்டு சமாதானம் இல்லாத ஒரு துன்பத்தின் வருடமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அத்தனை காரியங்களிலும் எங்களை நேர்த்தியாய் நடத்தி இந்த புதிய வருடத்திலும் எங்களை கொண்டு வந்திருக்கீங்கப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு மீட்பின் வருடமாக நீங்க தந்திருக்கீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இந்த வருடத்தை எங்களுக்கு மீட்பின் வருடமாக தந்திருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்தோம் அப்பா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த வருடத்திலும் புதிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வசனத்திலே நாங்கள் வாசித்தோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆண்டவரே, இந்த வருடத்திலும் கூட எங்கள் வாழ்விலே ஒரு புதிய காரியத்தை நீர் செய்ய போகிற தயவிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று நாங்கள் வாசித்தோம்ப்பா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
சூழ்நிலைகள் ஒருவேளை எப்படி இருந்தாலும், புதிய கொள்ளை நோய்கள் ஒருவேளை வந்தாலும், தேவன் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை நீர் செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் அந்த விசுவாசத்தோடு இந்த வருடத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட நாங்கள் வாசித்தோம்ப்பா, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருந்து, ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருந்து எங்களை விசாரிக்கிறவரானபடினாலே ஆண்டவரே, எங்கள் கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்கின்ற நன்மைகளும் பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்விலே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. இந்த வருடத்திலே ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களாக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையிலே நாங்கள் நடக்கிறவராக, உமக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நாங்கள் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்ப்பா. கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் எங்களை விலக்கி நீர் காத்து கொள்ளும்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த முதலாம் மாதம் முதல் இந்த வருடத்தின் இறுதி வரை உம்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்மிலே வளருகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.